श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये मायाविश्वविशालविदया तदुपासि कृष्णस्वपि यावृतास्मन्वर्तमानमनित्यं परस्वरंसि स्वाहानं प्रकटीकरोति दक्षतां यो ज्ञानामध्ययनम् तस्मै पश्यति कार्यकारणतया तस्मै श्री गुरुमूर्तये नमः श्री दक्षिणामूर्तये पूर्वं वचनमामनो கேக்குறதா? உங்களுக்கு கேக்குறதா? எல்லாரும் இங்க கேக்குறதுல? அங்க கேக்குறதா? கேக்குறதா? ம்? அதான் இப்படிதான். வருதா? ஆ? வருதே, கரெக்டா இருக்கு. ஆ? வருதா? பண்ணியாச்சு. அதான் சி சி கேபிள் சொருகியாச்சு. சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேக்குறதா? ஃபீபிளா இருக்காமா? வரேன் வரேன் பார்க்குறேன். இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன். டெஸ்க்டாப் ஆடியோ மைக்ரோசாஃப்ட் சி டைப் கரெக்டாக இருக்கே. கரெக்டாக இருக்கு. இங்கே செட்டிங்லாம் கரெக்டாக இருக்கு. கேக்குதா? கிளியரா இருக்கா? ஓகே. இந்த சைடு அவள் கேட்கலாம். வெரி ஃபீபிளா? ஆ, நீ ஃபீபிளா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, இந்த வயர். ஓகே, கிளியர் clear. Yes, we can hear clear, clear, clear. Oh, start. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम्
अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मीति ओमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। श्लोकम् 15 पञ्चकोशादियोगेन तत् तत्तन्मय इव स्थितः शुद्धात्मा नीलवस्त्रादि योगेन स्फटिको यथा। சங்கராச்சாரியா ஆத்மபோதத்துல இந்த வார்த்தை நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். எங்க கேட்டிருக்கோம்? ஆத்மபோதா அப்படின்னு நடுவுல ஒரு சத்தியம்னு ஆட் பண்ணேன்னா ஆத்ம சத்தியானுபோதா. கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயாவது? எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? மாண்டூக்கியத்துல கேள்விப்பட்டிருக்கோம். Therefore, அதே போதனை தான் இங்க. சரியா? அப்போ ஆத்மா சத்தியம் சர்வம் அந்யத்து மித்யேதி முதல் சப்ஜெக்ட்லயே நம்ம படிச்சிட்டோம். சம்பிரதாயத்துல ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் தத்துவபோதம். அதுலயே என்ன என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னு முதல் கிளாஸ்லயே சொல்லணும் இல்லையா? 4-5 வருஷம் கழிச்சு இதுதான் அப்படின்னு சொல்றது இல்ல இல்லையா? ஃபர்ஸ்டே ஆரம்பமே நமக்கு இல்லையா, எது ட்ரூத்தோ, எது அல்டிமேட்டோ, எது சப்ஜெக்ட் மேட்டரோ அதை நமக்கு அறிமுகப்படுத்துறது. அப்படி இங்க ஆத்மபோதா ஆத்மா பற்றின உண்மை தெரியாம இருப்பது அல்லது ஆத்ம அஜ்ஞானம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுறதுன்னு சொன்னா, நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய கிளாஸ் இது மட்டும் நீங்க கேட்டிருக்கேல இல்லையா, நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன் இல்லையா. அதனால நீங்க வரும்போதே என்ன பண்ணிடணும், மொபைல் போனை சைலண்ட்ல வச்சிடணும். கரெக்டா? நம்ம கம்பெனி மீட்டிங்ல தான் அதை பண்ணுவோம். இது கிளாஸ் தானே, அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்கு அதை பண்ணிக்கணும். நன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். அப்படி என்னை பற்றி தெரியாம இருப்பது ஆத்ம அஜ்ஞானம் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுறதுன்னு சொன்னா, நம்மளோட மைண்ட்ல அது ஒரு
தவறான நோஷனா வெளிப்படுறது. அஜ்ஞானமே அதிலிருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம் இது எப்படி இருக்கிறது? நோஷனலா இருக்கிறது. நோஷனல்னா என்னது? இல்லையா? அது வந்து ஒரு நினைப்பா இருக்கிறது. ஓகே. ஆத்ம அஜ்ஞானம், அத்தியாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு நினைப்பாக இருக்கிறது. அதனால என்ன பண்ண முடியும்னு சொன்னா, சரியான நாலேஜ்னால அதை நீக்க முடியும். சரி திருத்த முடியும். எது உண்மையோ அத மாத்தவோ, நீக்கவோ முடியாது. எது உண்மை இல்லையோ அத அத நீக்க தேவையில்லை. அ தப்பா சொல்லிட்டியா? கரெக்ட்டா? தெரியுமே எனக்கு. அதுக்கு தானே நான் அப்படி சொல்றேன். எது உண்மை இல்லையோ அத நீக்க வேண்டாம். எது உண்மையோ அத நீக்க முடியாது. எது உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, எது உண்மை போல இருந்து உண்மையற்றதாக இருக்கிறதோ, அததான் உண்மையினால் நீக்க முடியும். உண்மைனா இந்த இடத்துல 2வது சொல்லும்போது, உண்மையான அறிவுனால, சரியான நாலேஜ்னால. இது வந்து அடிப்படையா நீங்க இத யோசிச்சு பார்த்து புரிஞ்சாதான் இல்லையா? எல்லா இடத்துலயும் இத சிந்திக்கணும். எத நீக்குறோம்? எத நீக்கல? அ அப்படி பண்ணணும். தெர்ஃபோர் இந்த நோஷன் அல்லது இந்த நெனப்பு நமக்கு இருக்கிறதுனால, என்ன சொல்றது? டீச்சிங் பண்ணும்போதே அத்தியாசத்த பத்தி சொல்றோம். தவறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அந்த தவறு எப்படிப்பட்டதா? அதோட டெக்னாலஜி என்ன? டெக்னாலஜின்னு வார்த்தை யூஸ் பண்றேன். எப்படி அந்த தவறுங்கிறது ஏற்படுறதுங்கிறதுக்காக உபாதி, உபஹித பிரக்ரியா. உபாதி, உபஹித பிரக்ரியா. பிரக்ரியான்னா அது மெத்தடாலஜி. என்ன நடக்கிறது அப்படின்னா, உண்மையிலேயே தவறானது தவறாயிடல. ஆனா, உபாதினால சமீபத்துல இல்லையா? இருந்து கொண்டு ப்ராக்ஸிமிட்டி அல்லது ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால, இது இதோடைய குணம் அதனிடத்தில் போயி இருப்பது போல் இருக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சோம். எது ஒன்றை எதனால் வேறொன்றாக தோற்றுவிக்கப்படுகிறதோ, அது உபாதி. எதனால் ஒன்று இன்னொன்றாக தோற்றுவிக்கப்படுகிறதோ, அது உபாதி. புரியுறதா? தேர்ஃபோர் சீமிங் சம்சாரஹ, சீமிங் அஜ்ஞானஹ. ஏன்னா ஆத்மாக்கு எப்பவுமே அஜ்ஞானம் கிடையாது. அத்தியாசம் கிடையாது. ஆனா எப்படி இருக்கிறது? பிராக்டிகலா இந்த வேர்ட் பிராக்டிகலா இப்ப யூஸ் பண்ணலாம். பிராக்டிகலா எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த தவறான கருத்துனால இல்லையா? இப்படிலாம் இருக்கிறது. ஏதோ பண்ணணும், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லா அத்தியாசமும் ஏற்பட்டிருக்கு. ஓகே. உடம்பு, மனசானது உபாதியாக இருந்தும், ஆத்மா எந்த விதத்திலையும் மாறவில்லை. எந்த விதத்திலையும் லிமிட் ஆகவில்லை, உட்படவில்லை. எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனா எப்படி இருக்கு நமக்கு? இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது. அதனால இந்த உபாதிய சொல்லி ஆத்மா உபகிதமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகும்? அந்த நோஷன் கருத்து தவறான கருத்து இருக்கு இல்லையா? அது ஜஸ்ட் ரிமூவ் ஆயிடுதுன்னா இருக்கிறது இருக்கிறபடி தெரிய போகுது. இவ்வளவுதான் நடக்கிறதே. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இதுதான் வந்து டீச்சிங் பண்ண முடியும். வேத வாக்கியம், மகா வாக்கியம் என்ன பண்றது? இந்த நோஷனை தான் ரிமூவ் பண்ணி எது ஆல்ரெடி இருக்கிறதோ அதுதான் நீனுங்கிறத வந்து இருக்கிறத வந்து காட்டி கொடுக்கிறது. புதுசா எதுவும் ரிவீல் ஆகலை. அப்போ என்டையர் சாஸ்திர பிரமாணம் இந்த டீச்சிங் ஆனது என்ன பண்றது நமக்கு விதவிதமா? இந்த தவறான கருத்தை நீக்கிறது. இந்த நினைப்பை ரிமூவ் பண்றது. அவ்வளவுதான் வேலை. கிளியரா இருக்கா? ஆ. இது நமக்கு வந்து கிளாஸ்ல மட்டும் ஞாபகம் இருக்க நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது. கரெக்டா? அது நேச்சுரலா எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம். இத வந்து நீங்க ஐயோ! அப்படி ஆயிடுதேன்னு கஷ்டப்பட வேணாம். யூனிவர்சலா இருக்கிறது. இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? எப்பவுமே கிளாஸ்ல இருந்துட்டா, இப்ப இங்கேயே இருக்கணுமா நான்? அப்படி இல்ல. இல்லையா? நீங்க வீட்ல கிளாஸ்ல கேட்கலாம். மைண்ட கிளாஸ்ல பொருத்தலாம். திருப்பி திருப்பி சிந்திக்கலாம். நம்ம கிட்ட தானே இருக்கு. புத்தியும், மனசும்.
என்ன பண்ணலாம்? அத கிளாஸ் விஷயமாவே யோசிக்க ட்ரை பண்ணலாமே! யோசிச்சு பாருங்கோ. அவ்ளோ ஆக்டிவா நம்மளால வைக்க முடியுமா? இல்லையா? அப்ப திருப்பி திருப்பி பண்றதுனால, நேச்சுரலா இந்த இருக்கக்கூடிய இந்த நோஷனல் விஷயம் நீங்கிவிடும். அதனால என்ன பண்றாருங்க? ஷரீரத்ரயம் மூலியமாக பஞ்ச கோஷம் அப்படிங்கிறதுனால. இந்த உடம்பு எல்லாம் நான் இல்லை. இந்த உடம்பானது இல்லையா? ஆத்மான்னு வச்சுண்டு இருக்கோம். ஓகே. தேர்ஃபோர் இந்த உடம்பானது என்ன ஆயிடுறது? உபாதியாக இருந்து கொண்டு, உடம்பு ஷரீரம் அல்லது ஸ்தூல, சூக்ஷ்ம காரண ஷரீரம் இது எல்லாத்துடைய குணங்கள் ஆத்ம குணங்களாக கருதப்படுகிறது. ஆத்மாவுடைய நேச்சராக இதெல்லாம் கருதப்படுகிறது. தெர்ஃபோர் ஷரீரம்ங்கிறது உபாதின்னு சொல்றதுனால, ஷரீர ஷரீர சாட்சி, ஷரீர வத்திரிக்த சாட்சி எப்படி இருக்கிறது? உபகிதமா இருக்கிறது. புரியுறதோ? கரெக்ட்டா? அதனால ஆத்மா எந்த விதமான ஷரீர குணங்கள்னால பாதிக்கப்படுவதில்லை. தவறாக ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட ஷரீர குணங்களானது நீக்கப்படுகிறது. நிஜமாவே எதுவும் ஆயிடல. ஆத்மா குண்டாவோ, இதுவாவோ எந்த அட்ரிபியூட்டும் அது நடக்கிறதே இல்ல. இப்ப நான் சொல்றது ஆக்சுவலா நடக்கல. ஆனா நடக்கிறது. ரியலா நடக்கல. நோஷனலா நடக்கிறதுன்னு சொல்ல வரேன். அதனால சரி, உடம்பு தான் அப்படி ஆகிறதா? அப்போ உடம்புடைய செயல்கள், ஃபங்ஷன்ஸ் அதனால அதையும் ஹைலைட் பண்றாரு. பஞ்சகோஷ யோகேன. ஓகே. யோகேனங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா இருக்கிறது. ஓகே. யோகேனங்கிறது என்ன எத குறிக்கிறது? சம்பந்தத்த குறிக்கிறதுன்னு சொன்னேன். சம்சர்க்கம்னு சொன்னேன். எப்படிப்பட்ட சம்பந்தம்? நோஷனல் ரிலேஷன்ஷிப். எதுக்கும் எதுக்கும்? ஆத்மாவுக்கும் அல்லது சாட்சி சைத்தன்யத்திற்கும் பஞ்சகோஷத்திற்கும். பஞ்சகோஷம் எங்க இருக்கிறது? ஆத்ம சைத்தன்யம் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியுமோ? 2 ஒண்ணு தானா? சமத்து. ஈஸி இல்ல அது சொல்லிடலாம். ஆ? என்னம்மா? பஞ்சகோஷ வி- பஞ்சகோஷத்திற்கும் சாட்சியா இருக்கிறது. கரெக்டா? பஞ்சகோஷம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது பஞ்சகோஷம்? ஓ இது ஆகாசம் நிலம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது பஞ்சபூதம் இல்லையா? பஞ்சகோஷம் சரீரத்துல இருக்கு. சரீரத்துல எங்க இருக்கு ஆத்மா? இந்த இந்த கான்டெக்ட்ல சொல்லணும். எல்லா கேள்வியும் கன்ஃபியூஷனா பதில் நமக்கு வர சான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சகோஷத்திற்கு இந்த பஞ்சகோஷத்திற்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா? இந்த பஞ்சகோஷத்திலும் இருந்து கொண்டு பஞ்சகோஷத்திற்கு விலட்சணமாக இருக்கிறது. இதெல்லாம் இதெல்லாம் எது கேட்கிறேன்? தத்துவபோதம் உங்களுக்கு ஏதாவது ரிமைண்ட் ஆறுதான்னு கேட்கிறேன். ஓகே. நம்ம இப்பதான் படிச்சு முடிச்சு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா இங்க கனெக்ட் பண்ண முடியும். Therefore, அந்த பஞ்சகோஷ சம்சர்க்கம் சம்பந்தம் ஆத்மாவினால் எதனிடத்திலும் வேற எதனாலையும் ஆத்மாவினால் சம்பந்தம் கொள்ள முடியாது. ஆனால் பஞ்சகோஷத்துடன் சம்பந்தம் இருப்பது போல் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது? தத்தன்மய இவஸ்திதா. அந்த ஆத்மா பஞ்சகோஷமா இருக்கிறது. அன்னமயமா, அன்னமய ஆத்மா, மனோமய ஆத்மா, விஞ்ஞானமய ஆத்மாவா இருக்கிறது. எதனால? இல்லையா? அத்தியாசத்தினால. புரியுறதோ? அதனால என்ன பண்றோம்? அந்த அத்தியாசம் எப்படி ஏற்படுறதுன்னு பார்த்துட்டு, ஆக்சுவலா அத்தியாசம்ங்கிறது இல்லையா? ஏற்படுற மாரி படுறது எதுவுமே இல்லை. ஓகே. அப்போ ஏதாவது ஒரு சினிமா பார்க்கும்போதோ, ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கும்போதோ, அதோடயே ஒன்றி போயிடுவோம். இல்லையா? அது மயமா ஆயிடுவோம். இல்லையா? கவனிச்சிருக்கேல அப்படி? அந்த கேரக்டராவே ஆயிடுவோம். ஓகே. அதனால என்ன? தத்தன்மய இவ. இவ ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆக்சுவலா ஆகல. ஆனா எப்படி இருக்கிறது? ஆகணும். அந்த ஆகற மாரி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சு எடுத்துட்டோம்னா, நம்ம எதுவும் ஆகறதில்ல, எதுவும் சொல்றதில்ல, எதுவும் செய்யறதில்ல. ஏன் அப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, ஆத்மாங்கிறது சுத்த ஆத்மா. சுத்த ஆத்மான்னா, எதனாலயும், எதனிடத்திலயும் எப்பொழுதும் சம்பந்தம் கொள்ள முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அதற்கு ஏற்பட முடியாது. ஏன்?
இல்லையா? அதான் ஏன் அஸ்பர்ஷம் நிசம்பந்தம் தான் ஏன்னு கேக்குறேன். சாட்சி தான் ஏன்னு கேக்குறேன். ஆத்மாதான் இருக்கிறது. எல்லாத்துடைய அதிஷ்டானமா அதான் இருக்கிறது. ஏன் கயிற்றுக்கும் அங்க இருக்கா? ஏன் கயிற்றுக்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தம் இருக்க முடியாது? ஏன் களிமண்ணுக்கும் பானைக்கும் எந்த சம்பந்தமும் ஏன் இருக்க முடியாது? ஞாபகம் இருக்கோ இல்லையா? ஏன்னா எதனுடன் சம்பந்தம் ஆத்மாவிற்கு இதனுடன் சம்பந்தம் இருக்குன்னு அந்த இதனுடன்ங்கிறது வந்து ஒரு பெரிய நோஷன். யோசிச்சு பாருங்க. எதற்கும் எதற்கும் சம்பந்தம் ஆத்மா அண்ட் சம்திங் எல்ஸ். அந்த சம்திங் எல்ஸ்ங்கிறது டோட்டலாவே என்னது? அது ஒரு பெரிய நோஷன். உண்மையா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா சம்பந்தம் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? லேப்ல ட்ரை பண்ற மாதிரி ஆத்மாவை இங்க வச்சு பஞ்ச கோஷத்தை இப்படி வச்சு ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். புரியுறதோ? அப்படி இருக்க முடியுமோ? இந்த பஞ்சகோஷம் சரீரத்ரயம் அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்றது எல்லாமே எப்படி இருக்கிறது இல்லையா? பாம்பு மாதிரி ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி இருக்கிறது. ரஜ்ஜு சர்ப்பம் ஞாபகம் இருக்கா? ஆஹ் யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்படி தேர்ஃபோர் என்ன அதனால சுத்த ஆத்மா தட் இஸ் அசங்க ஆத்மா. ஓகே, அப்போ அந்த சம்பந்தம்ங்கிறது எப்படிப்பட்டது? மித்யா சம்பந்தம். புரியுறதா? ஆக்சுவலா இல்லையா? ரெண்டாவது ஒரு விஷயம்ங்கிறது வந்து மித்யா டுவாலிட்டி. தேர்ஃபோர் மித்யா சம்பந்தம் எல்லாமே. தேர்ஃபோர் இல்ல எது இது எப்படி சொல்றாரு? நீல வஸ்திராதி யோகேன யதா ஸ்பட்டிகா. ஓகே, இந்த நீல வஸ்திரம் கரெக்டா இருக்கு பாருங்க பின்னாடி இருக்கா உங்களுக்கு? நீல வஸ்திரம் தெரியறதா? இப்படி வச்சு இந்த ஸ்பட்டிகம் எப்படி தெரியுது? ப்ளூவா தெரியுறதோ? ப்ளூ ஸ்பட்டிகம். இப்ப ஸ்பட்டிகத்துக்கும் இந்த ப்ளூனஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஆனா ப்ளூவா இருக்கணும். சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோன்றி, ஆனா ஸ்பட்டிகத்துக்கும் இந்த நீல வஸ்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ இல்லையா? அப்படி அதனால இந்த ஸ்பட்டிகத்தை உதாரணமா கொடுக்கிறார். புரியுதா? இப்போ இந்த ஸ்பட்டிகம்ங்கிற இடத்துல வந்து சைத்தன்ய ரூபமா வச்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்பட்டிகத்துல இந்த ஸ்பட்டிகத்தில் எல்லாம் தோன்றுகிறது. ஆனா இந்த ஸ்பட்டிகத்தை தவிர வேறொன்று கிடையாது. புரியுறதோ? அப்போ ப்ளூவா மாத்தினோம்னா ரெட்டா தோணும் இல்லையா? எப்படி வேணா இதை மாறிண்டே இருக்கும். ஆனா ஸ்பட்டிகம் உள்ள ஏதாவது மாறுறதோ? நிஜமாவே ஏதாவது உள்ள இருக்கோ? ஸ்பட்டிகத்துக்கு வேற இன்னொன்னு இருக்கோ? இதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, ப்ளூ ஸ்பட்டிகம்ங்கிற அந்த கான்டெக்ட மட்டும் யோசிக்கணும். நீங்க விரல்ல பிடிச்சிட்டு இருக்கையிலே ஸ்பட்டிகத்தை அப்படி போயிடக்கூடாதுங்க. எக்ஸாம்பிள கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆனா ப்ளூன்னு ஒண்ணு தெரியறதே. எங்க ஏது ப்ளூ? ஸ்பட்டிகத்தை மட்டும் பார்த்தா ஏது ப்ளூ அப்படி பார்ப்போம். உங்களுக்கு புரியுறதா அது? அதனால எப்படி சுத்த ஸ்பட்டிக சங்காசம் திரிநேத்திரம் அப்படின்னு சிவனை வந்து நம்ம வர்ணிக்கிறோம். ஓகே, அது போல இந்த சுத்த ஸ்பட்டிகம் எப்படியோ அதே போல ஆத்மா அசங்கமாக இருந்து கொண்டு ஆத்மாவிடத்தில் எல்லாம் தோன்றுகிறது இல்லையா? எல்லா இடத்திலையும் ஆத்மா, எல்லாவற்றிலும் ஆத்மா இருந்து கொண்டு ஆத்மாவிடத்தில் எல்லாம் தோன்றுகிறது. சர்வ பூதாத்ம பூதாத்மா சர்வ பூதானிச்ச ஆத்மனி எங்க படிச்சோம்? கைவல்ய உபனிஷத்து. அதுதான் பிரமாணம். ஃபர்ஸ்ட் கைவல்ய சொல்லணும். சர்வ பூதானிச்ச ஆத்மனி. ஓகே, சர்வ பூதாத்ம பூதாத்மா இல்லையா? எல்லா நகைகளிடத்தில் எல்லா நகைகளிடத்தில் எல்லா நகைகளிடத்தில் தங்கம், அப்புறம் தங்கத்திடத்தில் எல்லா நகைகளும். எப்படி சொல்றோம்? அப்ப என்ன இருக்கிறது இல்லையா? தங்கம் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அது போல என்ன இந்த ஆத்ம சைத்தன்யமானது இருக்கிறது அசங்கமாக இருந்து கொண்டு எந்த உபாதி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த உபாதி குணங்களும் அதற்கு இல்லை, இருக்க முடியாது. புரியுறதா? தேர்ஃபோர் பஞ்சகோஷ
யோகேன. இந்த ஸ்பட்டிகம் சுத்தாத்மால தான் விட்டோம். ஓகே, கிளியரா இருக்கா? அப்போ பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மயமா. இந்த பஞ்சகோஷாதிகள் இருப்பதனால் ஆத்மாவும் பஞ்சகோஷமாக இருக்கிறது. ஆனா அது வந்து ஆக்சுவலா சுத்த ஆத்மா. ஓகே, ஏக ஆத்மா. அதுக்கு எப்படி எப்படி வந்து நீல ஸ்பட்டிகா. என்ன உதாரணம் இங்க? நீல ஸ்பட்டிகா. ரெண்டு முக்கியம். வெறும் ஸ்பட்டிகம்னு சொன்னா ஞாபகம் வராது. நீல ஸ்பட்டிகம். ஓகே, நீல ஸ்பட்டிகத்தை எடுத்துட்டு எப்படி வந்து ஸ்பட்டிகம் நீல ஸ்பட்டிகத்திற்கும் நீல ஸ்பட்டிகத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய நீலத்துக்கும் ஸ்பட்டிகத்துக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தமோ அப்படி போல. ஸ்பட்டிகம்னா என்னது? அதுதான் காட்டின்னு இருக்கேனே. அது பார்த்தே இல்ல. இது தெரியவே இல்லையா? தெரிஞ்சதுன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது பார்த்தே இல்லைன்னா தெரிஞ்சதுன்னா ப்ளூ கலரா தெரியறதா? ஆ, சரி. ஓ, ஓகே. அப்புறம் என்ன பண்ணோம்? 16. வபுஸ்துஷாதிபிः கோஷைः. என்ன புக்கு கொண்டு வரல யாரும்? வந்திருக்கல? वपुस्तुषाधिभिः कोशैः युक्तं युक्त्यावघाततः आत्मानमन्तरं शुद्धम् विविच्यात्तण्डुलं यथा. ஓகே, இத்தனை நேரம் என்ன பண்ணினோம்? அந்யோன்யத்தை பார்த்தோம். என்ன அந்யோன்யம் இல்லையா? அந்யோன்ய அத்தியாசத்தை அல்லது அந்யோன்ய அவிவேகம். எதுக்கும் எதுக்கும் அந்யோன்யம் இல்லையா? நம்ம ஷரீரத்ரயம் அல்ல பஞ்சகோஷம், அதற்கும் ஆத்மாவுக்கும். கரெக்டா? அப்போ எப்படி வந்து ஆத்ம குணம் ஆத்மாவுடைய குணம் அனாத்மாவுடையதாகவும், அனாத்மாவுடைய குணம் ஆத்மாவுடையதாகவும். ஆத்மாவுடைய குணம்னா என்னது? ஆத்ம லட்சணம். ஓகே, அப்போ ஆத்ம அனாத்ம அவிவேகம்னு சொன்னாலும் அத்தியாசம்னு சொன்னாலும் ஒண்ணு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அவிவேகம் அப்படிங்கிறதும் அதேதான். திருஷ்ய அவிவேகம், தேகதேகி அவிவேகம், இதெல்லாமே இந்த விஷயத்தை தான் குறிக்கிறது. இது தெரியாததுனால ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இல்லாததுனால, அல்லது எப்படி நாலேஜ் இருக்கு ஆத்மா அனாத்மாது? அப்படியே மிஸ்பிளேஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. இதோட இது அதுவாகவும், அதோடது எது இதோடதாகவும் இருக்கிறதுனால எல்லா சம்சாரமும் இருக்கிறது. சம்சாரம்னா என்னது? சம்சாரம்னா உடம்பு மனசா? சம்சாரம் சம்சாரம் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு சம்சாரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? ஆ? கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம் இல்லையா? இல்லையா? ப்ராப்ளம் இருக்கிறது, எல்லாம் நடக்கிறதா? புரியுதுனோ? லிமிட்டேஷன் எல்லாமே எதுக்குள்ள வரும்? சம்சாரம். ஓகே, வெரி குட். அப்ப என்ன பண்ணணும் இப்போ? அந்த சம்சாரத்தை நீக்கிறதுக்கு அவிவேகத்தை நீக்கணும் இல்லையா? எதனால சம்சாரம் சொன்னோம்? ஆத்ம அனாத்ம அவிவேகம். அவிவேகம்னா என்ன தெரியுறதா? ஓகே, அதை நீக்கிட்டா விவேகம் வந்துடுத்துன்னா, இந்த இடத்துல விவேகம்னா நீங்க நித்யா நித்யா வஸ்து அங்க போயிடக்கூடாது. விவேகம்னா அறிவு, ரைட் நாலேஜ். கரெக்டா? அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, அதை சீர்திருத்திட்டோம்னா, ஓகே, நேச்சுரலா என்ன ஆயிடும்? நேச்சுரலா இது புரிஞ்சிடும். அப்புறம் 14வது ஸ்லோகத்துல என்ன பண்றாரு? என்ன பண்ணினார்னா, ஒரே இருக்கு பாருங்க. உபாதி திருதியாத் அந்நிய ஆத்மா அவதாரயேது. அந்நிய ஆத்மா, உபாதி அந்நிய ஆத்மா. ஓகே, உபாதிக்கு உபாதிக்கு வேறா இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறாரு. புரியுறதோ? அத வந்து இங்க அததான் இங்க விவேகமா நம்ம சொல்றோம். புரியுறதோ? சரீரத்ரயம்ங்கிறது உபாதி அல்லது பஞ்சகோஷம்ங்கிறது உபாதி இல்லையா? ஆத்மா அதற்கு விலட்சணமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த விவேகத்துக்கு என்ன பண்றோம்? நம்ம விவேக சூடாமணியில உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அங்க ஒரு பியூட்டிஃபுல் உதாரணம் கொடுத்தார்.
ஆச்சாரியா. ஓகே. இங்க என்ன பண்றாரு? இங்க ஒரு ஆச்சாரியா இங்க ஆச்சாரியா வேற உதாரணம் கொடுக்கிறார். பியூட்டிஃபுல் உதாரணம். துஷாதிபிகி துண்டலம் யதா தண்டுலம் யதா. துஷாதிபிகி தண்டுலம் யதா. என்னது துஷாதிபிகி தண்டுலம் யதா அப்படின்னா? தண்டுலம் அப்படின்னா அரிசி. தண்டுலம்னா அரிசி. துஷா அப்படின்னு என்னது? அரிசி எதுக்குள்ள இருக்கும்? நெல்லுக்குள்ள இருக்கும், அல்லது அதுக்கு பேரு உமின்னு பேரு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவா நெல்ல இருந்து அரிசியை பிரிக்கிறதுக்கு? எப்படி பண்ணுவா? தட்டுல வச்சுண்டு ஒன்னொன்னா பிரிச்சு எடுப்பாளா? என்ன பண்ணுவா? போட்டு அடி அடின்னு அடிப்பா. கரெக்டா? இல்ல அதுவே நீங்க எங்கேயோ போயிட்டு இல்லைங்க, மாவு அரைக்க சொல்லல. நீங்க இதுக்கு போனோம், நிலத்துக்கு போனோம். அந்த நிலத்துல நெல்லோட எதுவா வரும், ஒன்னொன்னா இருக்கும். எவ்வளவு இருக்கும் ஒரு இதுல? ஓ, நூற்றுக்கணக்கான நெல் இருக்கும். ஒன்னொன்னா எடுத்திருந்தா என்னைக்கு ஆகிறது இல்லையா? ஒரு அடி அடிச்சா நெல்லு தனியா, அரிசி தனியா வரும். அப்புறம் அதுக்கு அது ப்ராசஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் அழகா பிரிக்கிறதுக்கு. ஆக மொத்தம் ஸ்டார்டிங் என்னது? அடி அடி ஏதோ விதத்துல அடிப்பா. அதை அடிப்பா, இல்ல அதால அடிப்பா. கரெக்டா? அல்லது மொத்துன்னு மொத்துவா, அப்படி சொல்றோம் இல்லையா? கும்மு கும்முன்னு கும்முறதுன்னு இதுல இருந்தா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ ஆக மொத்தம் இதுதான் இல்லையா? உமியும் அரிசியும் பிரிக்கிறது. ஓகே. அது போல அப்படிங்கிறார். விவேகத்தை என்ன பண்ணணுமா? எப்படி விவேகம் பண்ணணுமா? எப்படி உமியும் அரிசியும் பிரிக்கிறோமோ, ஆத்ம அனாத்மாங்கிற விஷயத்த பிரிச்சு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி உமிய இல்ல நெல்ல எப்படி அடி அடின்னு அடிச்சோமோ அது மாதிரி அவகாத்ததா. அவகாத்ததான்னு என்னது? அடி அடின்னு அடிக்கிறது அப்படி இல்லையா? பவுண்டிங்னு சொல்றோம் இல்லையா? அப்படி பண்றதுனால அவகாத்ததா அப்படி பண்ணணுமா? அப்படியா? அப்போ கிளாஸ் எல்லாம் கேட்க வேணாம், நேர வயல்ல போய் நெல்லை எடுத்து அடி அடி நினைச்சா எனக்கு ஆத்ம ஞானம் வந்துருமா? அப்படி புரிஞ்சுக்கலாமோ? அப்போ இந்த படிக்கிற இடத்துல நாம இந்த விவேகத்தை அடையறதுக்கு எது பண்ணணும்? எப்படி எப்படி கும்மணும், எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓகே, அங்க அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? அந்த உமிய விட்டுட்டு அரிசி எடுத்துக்கிறோம். கரெக்டா? அரிசியை எடுத்துக்கிறோம். அதே போல நாம நித்திய சுவாத்தியாயத்துல என்ன பண்ணணும்? கேட்டு 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 சிந்திச்சு 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 சிந்திச்சதுனால கேட்கணும், கேட்கறதுனால சிந்திக்கணும், சிந்திக்கிறதுனால கேட்கணும், கேட்கறதுனால சிந்திச்சிடணும். இதையே பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா இது என்ன ஆகுது? நம்மளுடைய அஜ்ஞானம் எங்க இருக்கிறது? புத்தியில இருக்கிறது. அவிவேகம் எங்க இருக்கிறது? புத்தியில இருக்கிறது. புத்தி என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்படி பிச்சை அடிக்கிறதா? சாஸ்திரத்துடைய கிளாஸ் கேட்கறதுனால, அதை சிந்திக்கிறதுனால உள்ள என்ன நடக்கிறது? அவகாத்தம் நடக்கிறது. எதனால் அடிக்கிறோம்? குரு சாஸ்திர உபதேசத்தினால. ஓகே, புத்தியில இருக்கக்கூடிய அவிவேகத்தை, ஆத்ம அனாத்ம அவிவேகம், ரெண்டு அவிவேகம் இருக்கு. ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் பிரிச்சு ஆத்ம ஞானத்தை அடையிறோம். புரியுறதா? தேர்ஃபோர் ஓகே, பஞ்சகோஷ அல்லது ஷரீரம் அப்படிங்கிறது அனாத்மா. ஆல் அட்ரிபியூட்ஸ் அனாத்மா உடையது. அது எல்லாம் திருஷ்யம். அதெல்லாம் திருஷ்யம். அப்போ இதற்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கின்றேன். சாட்சியாக ஆத்மா இருக்கிறது. ஓகே, எப்படி சொல்றாரு இங்க? யுக்தி அவகாதா. யுக்தினா என்னது? யுக்தினா இந்த இடத்துல லாஜிக் சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன லாஜிக் ஆர் நியாய? என்ன நியாயம் இங்க அப்படின்னா அன்வய வத்திரேக நியாய. கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயாவது? சொல்லியிருக்கேன் நானு. அன்வய வத்திரேக ஞானம், நியாயம். அன்வயம்னா கோ பிரசன்ஸ், வத்திரேகம்னா கோ ஆப்சன்ஸ். எப்படி எப்படி சொல்லலாம் அத? ஜாகிரத அவஸ்தா ஸ்தூல சரீரம் இருக்கும்போது நான் இருக்கேன். கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஸ்தூல சரீரம் இருக்கும்போது நான் இருக்கேன்.
இருக்கேலோ? சூக்ஷ்ம சரீரம் அல்லது சொப்பன அவஸ்தா சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும்போது நான் இருக்கேன். இது ரெண்டும் இல்லாத போது நான் இல்ல இருக்கேன். ஓகே. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அல்லது ஜாகிரத் சொப்பன அவஸ்தால ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அல்லது வெறும்ன சூக்ஷ்ம சரீரம் இருக்கும்போது நான் இருக்கேன். அன்வயா ஜாகிரத அவஸ்தா சொப்னவஸ்தா இல்லாம ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இல்லாம போதும் நான் எப்படி இருக்கேன்? நான் இருக்கேன். டவுட் இல்லையா அதுல? அப்படி நீங்க இல்லைன்னு சொன்னேன்னா ஓகே, நீங்க தூங்க போக மாட்டேன். ஏன்னா நீங்க தூங்க போனேன்னா ஜாகிரத அவஸ்தா கிடையாது, சொப்பன அவஸ்தா கிடையாது, ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. தெர்ஃபோர் என்ன ஆவேல்? நீங்க இல்லாம போயிடுவேன். இது நிஜமாவே இது அப்படி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நீங்க தூங்க மாட்டேன். தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கத்திலையும் நான் இருக்கேங்கிற தெல்ல தெளிவான அறிவு இருக்கிறதுனாலதான் அதுவும் அது அந்த மாதிரி எனக்கு இருக்கணும்னு தான் தூங்க போறோம். எப்ப தூங்கலான்னு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பெஸ்ட் தூங்குற டைம் எது தெரியுமோ? உங்களுக்கு உங்களோட நல்லா தூக்கம் வர டைம் எப்படி என்னது தெரியுமோ? கிளாஸ். கிளாஸுக்கு போனா மட்டும் கிளாஸ கேட்டா மட்டும் ஒரு தூக்கம் வருது பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது மாதிரி தூக்கம் வராது. எல்லா வாட்டியும் நிறைய இடத்துல தூக்கம் வரும். ஆனா கிளாஸ்னால ஒரு தூக்கம் வருது பாருங்க இல்லையா? ஜோக்குக்கு தான் சொல்றேன். therefore இல்லையா? எதஸ்தே ததஸ்தி எதபாவே ததஸ்தி தஸ்மாத் இல்லையா? அது எதஸ்ய வத்திரிக்தா. therefore என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்க? ஓகே, ஸ்தூல சரீரம் இருந்தாலும் நான் இருக்கேன், சூக்ஷ்ம சரீரம் இருக்கும்போது நான் இருக்கேன், ஸ்தூல சூக்ஷ்ம இல்லாத போதும் நான் இருக்கேன். therefore நான் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து வேறானவன், வேறுபட்டவன். கிளியர்? therefore அனாத்மா அஸ்தி, அனாத்மா சதி ஆத்மா அஸ்தி, அனாத்மா நாஸ்தி ஆத்மா அஸ்தி. தஸ்மாத் ஆத்மா அனாத்மஸ்ய வத்திரிக்தா, அதுல இருந்து வேறானது. இதுக்கு பேர் லாஜிக். எதை நம்ம அவஸ்தாத்ரய சாட்சி அப்படிலாம் படிச்சோமோ அதே விஷயத்த இப்படி சொல்றோம். சுஷுப்தியில நான் மட்டும் இருக்கேன், எதுவும் கிடையாது, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ் அவஸ்தாஸ் அபி வியாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமான நித்யந்த ஸ்புரந்தம் சதா. வியாவிருத்தா அனுவிருத்தா. வியாவிருத்தம்னா மாறின்னு இருக்கிறது, வந்து போகக்கூடியது. நான் எப்படி இருக்கேன்? அனுவிருத்தமா இருக்கேன். எப்போ? சதா இருக்கேன். எப்போ இருக்கேன்? சர்வாசு அவஸ்தாஸ்வபி. பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் எத் ஸ்வப்ன ஜாகிரத சுஷுப்தி அவைதி நித்தியம். என்ன புரியுறதா உங்களுக்கு? எதுக்கு ஸ்லோகம் ஸ்லோகமா சொல்றேன்? அப்படி இல்லை. நீங்க இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம நிறைய கிளாஸஸ் சொன்னதுனால அது என்ன பண்றோம்? இப்போ கனெக்ட் பண்ணி ஞாபகப்படுத்திக்கிறோம். ஓகே, அப்போ அன்வய வத்திரேக நியாயம் சொன்னாலும் சரி, வியாவிருத்த அனுவிருத்த நியாயம் சொன்னாலும் சரி. வியாவிருத்த அனுவிருத்த எங்க பார்த்தோம்? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல இருக்கு. சரியா? ஷரீரத்ரயம் அல்லது பஞ்சகோஷம் எப்படிப்பட்டது இல்லையா? வியாவிருத்தா மாறக்கூடியது, வந்து போகக்கூடியது. ஆத்மா எப்படிப்பட்டது? அனுவிருத்தா மாறாதது, நித்தியம். therefore அவகாதம் அப்படின்னா அடிக்கிறது, மொத்தறது சொல்றோம் இல்லையா? அந்த மொத்தறதுங்கிறது என்னது? இப்படி நான் இந்த ஸ்தூல சரீரம் இல்ல, ஸ்தூல சரீர குணங்கள் என்னுடைய இல்ல, நான் சூக்ம சரீரம் இல்ல, இந்த சூக்ம சரீரத்துடைய குணங்கள் என்னது இல்ல. புரியுறதோ? அப்படி நேத்தி நேத்தி எம் நேத்தி நேத்தி வச்சனைஹி நிகமா அவோச்சு. ஓகே, அப்படி பண்ணிட்டோம்னு சொன்னா ஓகே, இப்ப புரியுறதா? எப்படி தண்டுலமும் துஷாவும் பிரியறது அப்படின்னா அர்த்தம். எப்படி அரிசியும் உமியும் எப்படி பிரியப்படுறதோ,
எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறோமோ, எப்படி அதை பிரியறதோ, அதே போல இங்க ஆத்மா அனாத்மா இந்த மாதிரி சில லாஜிக்க வச்சுட்டு நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த புரியறதுக்கு பேரு தான் மொத்தறதுன்னு பேரு. எவ்வளவு நேரம் மொத்தணும்? யாரு யார மொத்தணும்? வீட்டுல இருக்கிறவாவா மொத்த சொன்னாரு? அப்படி இல்ல. நம்ம வார்த்தைனால இதனால அங்க மொத்தக்கூடாது. நாம நாமளும் வேணா புக் எடுத்துன்னு வேணா முட்டி ட்ரை பண்ணி பாரு. அது வேணா பண்ணலாம். அது அலௌடு. யாரும் சொல்ல மாட்டா. புரியுதா? ஏன்டா இப்படி முட்டிக்கிற அப்படி சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம் படிக்கும்போது? ஒரே முட்டின்னு முட்டின்னு படிக்கிறான் அப்படிம்பா. புரியுறதா? ஏன் முட்டிக்கணும் இல்லையா? புரியலன்னா உள்ளுக்குள்ள ஒரு போரே நடக்கும். புரியற மட்டும் திருப்பி 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 படிக்கணும். கரெக்டா? அதேதான் இங்கேயும் நடக்குது. இங்க பாருங்க எப்படி எப்படி ஆரம்பிச்சோம்? சும்மா ஒரு தப்பான நோஷன். அத படுத்துற பாடு இருக்கே அப்பா! ஒரு ஒரு இல்லாத ஒரு நோஷன். ஆனா அதுதான் கல்பகோட்டி ஜென்மாவா அதோட பவர் பத்தேலா? அப்பா! இல்லாத ஒரு விஷயம், இருக்கிற மாரி இருக்கிற ஒரு விஷயம், இல்லாத மாரி இல்லாத ஒரு விஷயம். எப்படி சொல்றது அத? அப்படி என்ன பாடுபடுத்துறது பாருங்க. உண்மையாவே உங்கள யாரு பாடுபடுத்துறா? புரியுறதா? இது ஒண்ணுதான் உங்கள பாடுபடுத்த முடியும். ஓகே. தேர்ஃபோர் வபுஹு வபுஹு சொன்னா ஷரீரம் ஷரீரத்ரயம் அல்லது ஷரீர கோஷைஹி ஷரீர கோஷைஹினா பஞ்சகோஷைஹி அந்த பஞ்சகோஷைஹி அந்தரம் ஆத்மா விவிச்சியாது. அரிசி எதுக்குள்ள இருக்கு? நெல்லு உள்ள இருக்கிறது இல்லையா? அதனால இப்ப பஞ்ச கோஷத்தை வச்சு பார்த்தேன்னா ஆத்மா எங்க இருக்கு? பஞ்ச கோஷத்திற்கு உள்ள இருக்கிறது. அது கிளியரா இருக்கணும். அதுதான் நம்ம இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்கிறது, ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்கிறது இல்லையா? அந்த ஆகாசத்துல அந்த கரணம் இருக்கிறது. அந்த அந்த கரணத்துக்கு சாட்சியாக ஆத்ம சைத்தன்யம் அங்க பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரோம். Therefore, எப்படி பஞ்சகோஷ அந்தரம் உள்ள இருக்குன்னு புரிஞ்சுடுதா? ஆத்மா எங்க இருக்கு இப்போ? பஞ்சகோஷ உள்ள. அப்படி அந்த ஆத்மாவ எது அந்தரமாக இருக்கிறதோ அத புரிஞ்சுக்கோ. இன்டர்னல் டு பஞ்சகோஷா அந்தஹா. கிளியரா இருக்கா? வபுஹு துஷாதிபிஹி கோஷைஹி உக்தம் இல்லையா? கோஷைஹி உக்தம். எங்க உக்தம்? அந்தரைஹி அந்தரம். அப்படி இந்த லாஜிக்னால இந்த அறிவுனால இப்படி விவேகத்தை முறையாக பயன்படுத்தி ஆத்மா அந்தரம்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சுத்தம். ஆத்மா எப்படிப்பட்டது? சுத்தம். தட் இஸ் நிர்குணம், அசங்கம், அஸ்பரிஷம். கிளியரா இருக்கா இல்லையா? பஞ்சகோஷ விலக்ஷணா சச்சிதானந்த சாட்சி. ஆரம்பத்துல 9வது ஸ்லோகத்துல சச்சித் ஆத்மனி அனுசூயத்தே அப்படி பார்த்தோம். அப்ப இந்த பஞ்சகோஷத்தை அனுசூயத்தை ஊடுருவி வியாபித்திருக்கிறது ஆத்மா. இப்பதானே உள்ள இருக்கு சொல்றேன். அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம் வராது. என்ன ஸ்லோகம்? 17. சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ராவபாசதே न सर्वत्रावभासेत बुद्ध्यावेवावभासेत स्वच्छेषु प्रतिबिम्बवत्. பாசத்தே ஓகே, பாசேத பெட்டர் ரீடிங். மாத்திக்கோங்க வேணும்னா. ஓகே. இப்ப என்ன ஆயிடுது? நீங்கெல்லாம் உபநிஷதெல்லாம் நிறைய படிச்சவா? ஓகே. ஆத்மா உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன டவுட் வரணும்? என்ன டவுட் வரணும்? டவுட்டா? வெளியில இல்லையா? ஆத்மா உள்ள இருக்கு, வெளியில இல்லை. எடுத்துமனோ அப்படியே எடுமனோ. அப்போ இன்னர் அந்தரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாரிபாஷிக
சப்தஹா. என்னது பாரிபாஷிக சப்தம்? சடனா ஒரு வார்த்தை சொல்றேல. பரவாயில்லையே. டெக்னிக்கலா இருக்கு. டெக்னிக்கல் வேர்டுனா அது ஜெனரல் மீனிங் அந்த அப்ளை ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ அந்தரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் இல்லையா? இப்போ பாம்புக்கு உள்ள இருக்கிறது சர்ப்பம், பாம்புக்குள்ள இருக்கிறது, சர்ப்பத்துக்குள்ள இருக்கிறது ரஜ்ஜு, கயறு. எப்படி இருக்கு? பானைக்குள்ள இருக்கிறது களிமண். எப்படி இருக்கு? அதிஷ்டானம் இது அர்த்தா. புரிஞ்சுதா? அந்தரம்னா என்னென்ன புரிஞ்சுக்கணும்? அதிஷ்டானம்னு புரிஞ்சுக்கணும். உபஹிதம் இது அர்த்தா. எதனிடத்தில் எதனிடத்தில் அத்தியஸ்தம் ஏற்படுகிறதோ அது அதிஷ்டானம். எதை தப்பா நம்ம வச்சிருக்கோமோ இல்லையா, அது அதிஷ்டானம். எதை 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 நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமோ, பாம்புங்கிறத எதை 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 தப்பா புரிஞ்சுட்டோம்? பாம்புன்னு வச்சுட்டு இருக்கோம். எப்ப மட்டும் கயறுன்னு தெரியறது மட்டும் இல்லையா? ஓகே. அப்ப பாம்பு கயிற்றுக்குள்ள இருக்கிறது. அதோட ஃபர்தர் இது என்னது? கயிற்றிலிருந்து பாம்பு கயிற்றின் இடத்திலிருந்து கயிற்றிலேயே ஒடுங்குகிறது சொல்லலாமா? புரியுறதோ? அதிஷ்டானத்திலிருந்து அதிஷ்டானத்தினால இருந்து அதிஷ்டானத்துல ஒடுங்கிறது டெம்பரரியா சொல்றோம். புரியுறதோ? ஆனா இந்த இருந்து போனதுங்கிறது என்னது? அத்தியாசம் அல்லது அத்தியஸ்தம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அத்தியாசம்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும்? ஓ அப்படி அப்படி ஆக்சுவலா அது இல்லையா அப்போ? ஆமா. இப்ப இருக்கிறது என்னது? ஆல் த டைம் நல்லா யோசிச்சுக்கோ. ஆல் த டைம் என்ன இருந்தது? இல்லையா? அது கயறு பச்சோந்தி மாதிரி டக்குன்னு பாம்பா மாதிரி திரும்பி கயறாலாம் மாறல இல்லையா? அப்படிலாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கலன்னா என்ன? கயறு கயறாதான் இருந்தது. கயிறு பாம்புன்னு அப்போ எங்க இருந்தது? பெரிய டிஸ்கஷன். பாம்பு வெளியில இருக்கிறதா உள்ள இருக்கிறதா? பொய்யான பாம்பு, தோன்றுகின்ற பாம்பு இல்லையா? வெளியில இருக்கிறதா உள்ள இருக்கிறதா? அப்போ தப்பு வெளியில ஏற்படுறதா உள்ள ஏற்படுறதா? பெரிய பெரிய வாதம்லாம் இருக்கிறது. இல்ல இல்ல உள்ளதான் ஏற்படுறது, இல்ல வெளியில தான் ஏற்படுறது. பெரிய வாதம் இருக்கிறது. ஆக்சுவலா எதுவுமே ஏற்படல. அது அப்படிதான் அதிஷ்டானமா இருக்கு. ஆனா இது புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த பிரதிவாதம்லாம் பண்ணணும். சோ நம்ம அட்வான்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது இந்த எரர் எதனால, எங்க, எப்படிப்பட்ட எரர்ஸ், அதுல என்ன கேட்டகரி அதெல்லாம் அப்ப படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. புரியுறதா? எதனால தப்பு நடக்கிறது, ஏன் நடக்கிறது எல்லாம் விசாரம் பண்றான். ஏன் விசாரம் பண்றான்? டிசிஷன் கேட்கறான். எனக்கு சொல்லுங்க. இங்க தான் தப்பு எடுத்தது அப்படி. சரி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம இல்லையா? இப்படி பண்ணோம். அதிஷ்டானம் சொல்றதுக்காக வந்தோம். இல்லையா? நம்ம இங்க அழகா காத்து வருதா உங்களுக்கு? காத்து வருதா? வெளியில இருந்து காத்து வருதானோ? இல்லையா? ஏன் காத்து வருது? இங்கேயும் காத்து இருக்கு. பீச்லயும் காத்து இருக்கு. காத்துனால என்ன வருது? ஜலமானது அலையாகிறது. ஜல ஜலத்திலிடத்திலிருந்து அலை அலை இருந்து அலை போறது. அப்போ அப்போ ஜலத்துக்குள்ள அலை இருக்கு சொல்லலாமா? அலைக்குள்ள ஜலம் இருக்கு சொல்லணும் இல்லையா? ஜலத்துக்குள்ள அலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கரெக்டானா இல்ல. அலைக்குள்ளேயும் ஜலம் இருக்கு. உள்ளங்கிறது என்ன அர்த்தம் அப்போ? ஜலம், அதிஷ்டானம், கண்டென்ட், சாரம். அதுக்காக இவ்வளோ உதாரணம் சொல்றேன். எப்படி அலைக்கு ஜலம் அதிஷ்டானமோ அது போல ஓகே, பஞ்சகோஷ அல்லது சரீரத்திற்கு அந்தரம் சுத்த ஆத்மான்னு சொன்னா அதிஷ்டானம். அதிஷ்டானம் புரிஞ்சுதா? மறந்துடவே கூடாது. ஓகே, சரியா? அதிஷ்டானம் இது அர்த்தா இல்லையா? அப்போ அந்தரம் இப்படி புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்றாரு? இன்னர் உள்ளன்னு சொன்னாலும் என்ன 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 புரிஞ்சுக்கணும்? ஆத்மா அதிஷ்டானம். அதுக்கப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டது? உள்ளையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உள்ளையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் சதா சர்வகதா. சதா சர்வகதா. சர்வகதா. எல்லா இடத்திலையும் சர்வகதம். புரியுறதோ? எல்லா இடத்திலையும் வியாபித்து ஓகே,
சச்சிதாத்மா. ஆத்மா எல்லா நீக்கமர நிறைந்து ஆல் பர்வேடிங் ஆத்மா. ஓகே. சர்வகதா ந சர்வத்திர அவபாசதே. புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை. ஆத்மா இன்ஃபைனைட், ஆத்மா ஆல் பர்வேடிங், சர்வகத சர்வவியாபி. ஆத்மா எங்க இருக்கு, எங்க இல்லை? அதிஷ்டானம்னு சொல்லிட்டா. எதுக்கு அதிஷ்டானம்? ஜீவ ஜெகத் ஈஸ்வர அதிஷ்டானம் ஆத்மா. அப்ப எங்க இருக்கு ஆத்மா? ஆனா ஏன் ஆத்மா உள்ள இருக்கு சொல்றோம்? யோ வேத நிகிதம் குஹாயாம். எங்க வேத, எங்க தெரிஞ்சுக்கணும்? குஹாயாம் நிகிதம் யக வேத. இல்லையா? உபனிஷத் சொல்லல எல்லா இடத்துலயும் சத்தாக இருக்கிறது வேத, அப்படி சொல்லல. சொன்னா கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஏன்னா ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆத்ம லட்சணம் அப்படிப்பட்டது. நிகிதம் குஹாயாம், குஹாயாம் நிகிதம் வேத. குஹாயம்னு என்னது? ஹிருதய குகை. கரெக்டா? ஹிருதய குகை தானே. ஹிருதய குகைத்துல இருக்கிறதுன்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்கிறது. அதனால ந சர்வத்திர அவபாசேத, ந சர்வத்திர அவபாசேத. அப்போ அவபாசேத அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுறது. எங்க வெளிப்படுறது? சூக்ஷ்ம சரீரத்துல வெளிப்படுறது. கல்லுலயோ மண்ணுலயோ பெஞ்சிலையோ மைக்கிலையோ பெண்ணிலையோ புக்கிலையோ சேரிலையோ கையிலையோ கால்லையோ வெளிப்படலை. எங்க வெளிப்படுறது? சூக்ஷ்ம சரீரத்துல. தேர்ஃபோர் புத்தௌ ஏவ அவபாசேத. புத்தௌ ஏவ. புத்தௌன்னு சொன்ன இந்த இடத்துல அந்த கரணம் வச்சுக்கலாம் அல்லது விஞ்ஞானமய கோஷம்னு வச்சுக்கலாம். ஏன் ஸ்பெசிபிக்கா புத்தௌ இல்ல விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லணும்? அங்கதான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஏன் அந்த கரணம் சொல்லிக்கலாமே, ஏன் புத்தௌ சொல்லணும்? ஏன் புத்தௌ சொல்லணும்? எப்படி ஆத்மா அவபாசேத்த புத்தியில? யாராவது சொல்றால பார்க்கலாம். இங்க யாரு சொன்னா? யார சொன்னா இப்போ? வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமான. அப்புறம் என்னது? என்ன ஸ்புரந்தம்? அகம் 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 இது சதா ஸ்புரந்தம். எங்க நானுங்கிறது எங்க வரும்? விஞ்ஞானமய கோஷத்துல வருது. அப்போ ஐ தாட், ஐ ஐ ஐ அப்படிங்கிறது ஐயோடைய விட்னஸா இருக்கு. புரியுறதா? நீங்க ஐய தாட்னு சொல்லலன்னா தாட்டோடைய விட்னஸா இருக்கிறது. தாட் பிளஸ் சச்சிதானந்தம். எப்படிப்பட்ட தாட்டு? ஐ அல்லது ஐ அப்படின்னு சொல்லலாம். ஐனாக்க அந்த விட்னஸ் பிரின்சிபல் எப்படி வெளிப்படுறது? அகம் அகம் இது சதா ஸ்புரந்தா. புரியுறதோ? பால்ய யௌவன வயோதிக எல்லா இடத்துலயும் என்ன காமனா இருக்கிறது மாறாம? அகம் அகம். புரியுறதோ? அப்போ அதனால புத்தௌ சொல்லணும், ஸ்பெசிபிக்கா சொல்றார். புரியுறதா? அப்போ ஓகே. புத்தௌ ஏவ. நம்ம படிக்கிறது அந்த கரணத்துல நான் சென்ஸ் ஆஃப் ஐயாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது. புரியுறதா? எப்படி அபிவியக்தம் சொல்றோம்? அபிவியக்தம்னா மேனிஃபெஸ்டேஷன். ஆத்மா நீக்கமர நிறைந்து எல்லாமாக எல்லா இடத்திலையும் இருந்துண்டு சர்வ பூத ஆத்மா சர்வ பூதானிச்ச ஆத்மனியாக இருந்து கொண்டும், ஓகே, எல்லா இடத்துலயும் சத்து சித்தாக இருந்து கொண்டு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல ஆத்மா இருக்கா? சேருக்கு அதிஷ்டானம் என்னது? இல்லையா? கீழே போட்டிருக்கிற கல்லு மண்ணுக்கு என்ன அதிஷ்டானம்? எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆனா கிளியரா மேனிஃபெஸ்ட் ஆகி ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு இடம் அப்படின்னா அது என்ன, எங்க பாசிபிள்? அந்த கரணஹா ஹிருதய குஹா. அது தவிர கிடையாது. தேர்ஃபோர் சர்வத்திர சர்வகத ஆத்ம அஸ்தி புத்தௌ ஏவ.
புத்தௌ ஏவ அந்த கரணம் அல்லது புத்தியில மட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அபிவியக்தம் ஆகிறது. புரியுறதா? ஓகே. பிரதிபிம்பவது, அதுதான் பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசம்னு சொல்றோம். புரியுறதா உங்களுக்கு? ஆத்ம மேனிஃபெஸ்டேஷன், அது எப்படின்னு சொல்றோம்? பிரதிபிம்பம், ஆத்ம பிரதிபிம்ப இங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்போ ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு ஜீவ சரீரம் வேற, சூக்ம சரீரம் வேற. ஓகே, ஆத்மா எங்கேயும் வேற கிடையாது. ஆனா அந்த ரெஃப்ளெக்ஷன் மீடியம்னால டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? மீடியத்தோட அசோசியேட்டட்னால சிதாபாச அநேகா பின்னஹா சொல்லுவோம். ஆனா சித் ஏகஹா, இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். therefore புத்தி புத்தௌ ஓகே அவபாசேத. அப்போ எங்க நடக்கிறது? மேனிஃபெஸ்டேஷன் அபிவியக்தம் எங்க நடக்கிறது? உள்ளதான் நடக்கிறது. கரெக்டா? எல்லா இடத்துலயும் இருக்கிறது உள்ள மட்டும்தான் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதனால அந்தரம் சொல்லலாம். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன். அந்தரம்ங்கிறது வந்து இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். அப்புறம் அந்த அந்தரம்ங்கிறதுக்கான இன்னொரு ஸ்பெசிபிக் மீனிங், எனக்குள்ள ஆத்மா இருக்கிறதுன்னு சொல்றது. புரியுறதா? இதனால சொல்லப்படுறது. ஏன்னா அங்கதான் அது நான்னு வெளிப்படுறது. புரியுறதோ? இந்த 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 தூணை பார்த்தா என்ன தெரியும்? தூணு தெரியும் இல்லையா? தூணு சச்சிதானந்தம் தெரியுமோ? அஸ்திபாத்தி பிரியம் நாம ரூபம் தெரியுமோ? அஸ்திபாத்தி பிரியம் என்னது இப்போ? ஆத்மா. அஸ்திபாத்தி பிரியம் என்னது? சச்சிதானந்தா. புரியுறதோ? ஆனா நானுன்னு சொல்லும் போது நேச்சுரலா சைத்தன்யம் அங்க, அச்சேதனம் கிடையாது. அப்ப அந்த சேத்தனம் என்னது? புத்தி சேத்தனமா அச்சேதனமா? கண்டிப்பா அச்சேதனம். அப்போ சேத்தனம்ங்கிறது என்னவா இருக்கிறது? சைத்தன்ய ஆத்மா. ஓசி ஆர்சி எல்லாம் சொல்றோம். புரியுறதோ உங்களுக்கு? இதெல்லாம் புரியறதுக்காக பில்டப் பண்ணி வந்து அல்டிமேட்லி ஓசி அப்படின்னு டெரைவ் பண்ணதுக்காக. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாரு? யதா ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத், யதா யதா ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத். என்னது ஸ்வச்சேஷு? ஓகே, ஏன் புத்தியில மட்டும் இருக்கிறதுன்னு சொன்னா, பார்ப்பா, எப்படி வந்து நம்மளுடைய பிரதிபிம்பமானது சுத்தமான கண்ணாடி. கண்ணாடிங்கிறது எப்படி இருக்கணும்? கண்ணாடின்னு சொன்னாலே பளிச்சுன்னு இருக்கணும். கண்ணாடின்னு சொன்னா இன்னொரு வார்த்தை என்னது? பளிச்சு. கரெக்டா? அப்போ கண்ணாடி அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ்ல எப்படி தெல்ல தெளிவா அழகா நம்ம தலைவாரி பெண்ணி எல்லாம் பண்ணறது அளவுக்கு அது அழகா ஒரு எந்த அளவுக்கு என்னன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு 5-10 நிமிஷம் அந்த கண்ணாடியில இருக்கிறதும் நானும் வேற வேறங்கிறது இருக்காது. அப்படியே ஒன்றி போய் அப்படி இருக்கும் இல்லையா? சைடு விஷயம். எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது அப்படிப்பட்ட ஸ்வச்சமான இல்லையா, அப்படிப்பட்ட சர்ஃபேஸ்ல வந்து கிளீன் சர்ஃபேஸ்ல வந்து பிரதிபிம்பமானது ஏற்படுறதோ, அதே போல சூக்ஷ்ம ஷரீர சூக்ஷ்ம சரீரம் அல்லது அந்த கர்ணம் அல்லது இம்பார்ட்டண்டா புத்தி எப்படி இருக்கிறது? ஆத்மாவை பிரதிபிம்பிக்க கூடிய சர்ஃபேஸா இருக்கிறது, ஃபைனா இருக்கிறது. புரியுறதோ? ஏன்னா அது சர்வ பஞ்சபூத அபஞ்சீகரண சாத்விக அம்சாத்து. அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ. ஏன் அந்த சூக்ஷ்ம சரீரம் மட்டும் அப்படி இருக்கிறது? ஏன் மண்டை ஏன் மனசு மாதிரி பிரச்சனை இல்ல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்தூல சரீரத்துல ஆத்மா பிரதிபிம்பம் ஆச்சுன்னாக்க என்ன ஆகும்? थोड़ा थोड़ा सोच के बताओ. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மாதிரி ஸ்தூல சரீரம் ஆத்மா பிரதிபிம்பம் பண்ணிட்டுன்னா நீங்க சாகவே மாட்டேன். ஏன்? உடம்ப எரிச்சல்னா ஆடு கட்டுவேன் இல்ல, எரிக்காது போடா, நேச்சுரலி இருக்காது இல்லையா? புரியுறதோ? ஓகே.
அப்ப சூக்ஷ்ம சரீரம் ஆன்னு கத்தலையா? அதான் சூக்ஷ்ம சரீரம் அஜ்ஞானத்தினால பிரிஞ்சு போச்சுன்னு சொல்றோமே. அஜ்ஞானிக்கு. இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஃபார் அங்க சூக்ஷ்ம சரீரத்துல மட்டும்தான் இல்லையா? அந்த கெப்பாசிட்டி இருக்கு. தேர்ஃபோர் ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண, ஷரீரம். ஓகே. இதெல்லாம் உபாதியாக சொல்லப்பட்டு ஓகே. அதோட அட்ரிபியூட்ஸ் அதோடைய குணாதிசயங்கள்லாம் ஆஸ் தோ இன்டர்சேஞ்சு. யாருக்கு அது? அவிவேகிக்கு. ஆத்ம அனாத்மா அவிவேகம் எப்படி இருக்கிறது? அனாத்ம குணம் ஆத்மாவுடையது, ஆத்ம குணம் அனாத்மாவுடையதுன்னு பண்றோம். அப்ப என்ன பண்றோம் இங்க? உபாதி நாசேத பண்றோம். எப்படி நாசம் பண்றோம்? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? இதுதான் ஃபைனல் விசாரம். உலகம் தட் இஸ் ரொம்ப க்ளோஸா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் உண்மையா பொய்யா? இல்லையா? உண்மை போல் பொய், பொய் போல் உண்மை. ஓகே. ஆக்சுவலா அறிவுல என்ன பண்றோம்? மித்தியான்னு புரிஞ்சதுனால புரியுறதோ? அதனால அது நான் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஆவரண சக்தி அல்லது சத்தியத்துவ புத்தியை நம்ம எடுத்ததுனால ஷரீரத்ரயம் அல்லது பஞ்சகோஷம் அல்லது என்டையர் அனாத்மாவை ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சோம்? பாதிதம் நீக்கறோம். என்ன பண்றோம்? நீக்கறோம். நீக்கறோம்னா என்னது? அது இல்லாதத போல அல்லது இருக்கிறத போல. இருக்கிறது என்னது? இல்லையா? இருக்கிறது என்னது? அதிஷ்டான ஆத்மா அகம். புரியுறதோ? இப்படி நீங்க புரிஞ்சுண்டு லைஃப நீடிச்சேன்னா வாழ்ந்தேன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்போம். என்ன பட்டம்? ஜீவன் முக்தஹா. இங்கேயே இப்போவே இல்லையா? இந்த எப்படி சொல்றது? இந்த ட்ரபிள்சம் முட்டி காலோட இல்லையா? ஓட்டையான இடுப்போட இல்லையா? டண்டனக்கா முதுகோட கழுத்தோட என்னது? ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு இதை தள்ளிண்டே இருப்போம். ஆனா சொல்லிண்டே இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஜீவன் முக்தா அதனால கழுத்து வலி போயிடுச்சான்னு செக் பண்ணக்கூடாது. இத்தனை நாள் படிச்சதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வேணா இருக்கும். ஆனா உங்களுக்கு கழுத்து இருக்கா? உடம்பு இருக்கா? முதுகு இருக்கா? அப்படி யோசிச்சேன்னா எனக்கு ஏது கழுத்து? இப்போ கழுத்து உடம்பு உடம்புல என்னது? உபாதி. அப்படிப்பட்டவன் சுத்த ஆத்மா, அசங்க ஆத்மா. எங்க? அந்தரம். அந்தரத்திலையும் இருக்கேன், எல்லா இடத்துலயும் இருக்கேன். நீங்க இந்த உடம்பு வலிக்கிறதுன்னு சொன்னா புரிஞ்சு பாருங்க. அதே அதே அந்த இக்னரன்ஸ்லயே பேசினோம்னா இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்பு நான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லையா, எவ்வளவு வெயிட்டா இருக்கணும் உங்களுக்கு? இது சர்வமும் நீங்கன்னு சொல்றது இந்த உலகத்துடைய பாரம் எப்படி தாங்க முடியும்? இப்ப ஏதாவது ஒண்ணு இருந்து அதுக்கு நீங்க அதிஷ்டானமா இருந்தெல்லாம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? இதெல்லாம் நான் சொல்றதே பேத்தல் மாதிரி இருக்குல்ல, பேத்தல் தான். ஓகே. இரண்டாவது கிடையாது. எப்படி என்னது? பானை களிமண்ணு இரண்டு கிடையாதோ? இருக்கிறது தான், இருக்கிற களிமண்ணை தான் பானைன்னு சொல்லிட்டு இருக்கோம். வேற கான்டெக்ட்ல அத கப்புன்னு சொல்றோம். புரியுறதோ? அதனால இருக்கிற ஒரு ஆத்மாவை தான் புத்தவ் ஏவ அவபாசதே. அதை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம இல்லையா? சரீரத்ரயம் சொல்றோம், பஞ்சகோஷம் சொல்றோம், ஜெகத்துன்னு சொல்றோம், ஜீவன்னு சொல்றோம், ஈஸ்வரான்னு சொல்றோம். ஆக மொத்தம் எல்லாம் அகம் சச்சிதானந்த சுத்த ஆத்மா. புரியுறதா? அப்போ இந்த விவேகத்தை திருஷ்யத்தை யூஸ் பண்ணி ஆச்சாரியங்க கண்டினியூ பண்ண போறாரு. திருஷ்யம் நம்ம படிச்சதுனால இன்னும் என்ஜாய் பண்ணலாம். வரக்கூடிய ஸ்லோகம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சர்வதிருக் சிபிருடைய என்ன உங்களுடைய கேம்ப் கான்ட்ரிபியூஷனை நீங்க கொடுக்கணும். ஓகே. இந்த கேம்ப் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு 12,000 ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை ரெமிட் பண்ணிட்டு வரலாம். நம்பர் 1.
நம்பர் 2, யாரெல்லாம் தப்போவனத்துக்கு சிவராத்திரி பூஜைக்கு வரப்போறா? ஆ ஆ கோமதிமா, சரஸ்வதிமா, என்ன வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்றோன்றோம். சரஸ்வதிக்கு வரலையா? வேண்டாமா? ஆ என்ன பார்க்குறேன்? இல்ல? ஆ சரி. யாரெல்லாம் வராங்கிறது பேர் எடுத்துக்கோங்க. வண்டி வேணும்னா ஏற்பாடு பண்றோம். திரும்பி வந்துடலாம். ஓகே? பாருங்கோ. ஓகே? சரி. யாரெல்லாம் வரீங்களோ சொல்லுங்கோ. நான் கம்பல் பண்ணல. என்ன? சிவராத்திரி ஒரு ஒரு சாதகனுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே? அது வந்து நம்ம இதிலயே இருந்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். அது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேத்த மாரி எதுக்கு கேட்கிறேன் இப்போனாக்க, நான் ஏன் கை தூக்க சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுக்கா நான் கேட்கிறேன். சரியா? அ. ஸோ அதுக்கேத்த மாரி பண்ணிக்கோங்க. சரியா? அம் அ கிளாஸ் லீவ் விட்டுறலான்னு தோணுது சாட்டர்டே. பரவாயில்லையா? அ ஈவினிங்கா? வச்சுக்கலாமா? ஆ என்னப்பா டிமாண்ட் அதிகமா இருக்கு. அ முழிச்ச வேலைக்கு கஷ்டம் இல்லையா? ஓகே. அ ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம எப்ப ரெகுலரா கிளாஸ் வைக்கிறோம் இல்லையா? கிளாஸ் வர டயத்துல நீங்க அப்ப தூங்கணும் அன்னைக்கு. அதான் கண்டிஷன். தூங்காம ஊர சுத்தக்கூடாது. ஓகே. அந்த கண்டிஷன்ல லீவு. சரியா? எல்லாம் எல்லாம் பண்ணி பாருங்கோ பரீட்சை. சரியா? அதனால அ அப்படி பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய தம்பி ஆச்சாரியா ரங்காஜி போன கிளாஸ் சொல்ல ஆ கேள்வி செய்தி வந்துருத்தா உங்களுக்கு? ரைட். அதான் வந்திருக்குன்னு தெரியும். நான் சொல்லல. அ நம்மளோட கிளாஸ் ஷெட்யூல் அதெல்லாம் பாதிக்காம, உங்களால எப்ப முடியுமோ ராமாயணத்த கேளுங்க. நன்னா இருக்கு இல்லையா? ஆ சரி. அத கேட்கலாம். என்ன? ஓகே. நம்ம கிளாஸுக்கு இது பண்ணாம, ஓ ராமாயணத்துக்கு போயிட்டேன் கிளாஸ் அப்படி சொல்லிடாம, ஓகே. அ நெ ஓகே. அத வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கேட்கலாம். ரொம்ப நன்னா இருக்கு. நன்னா இருக்கிறதுனால கேட்க சொல்லல. ராமருடைய விஷயத்தினால கேட்க சொல்றேன். புரியுறதா? அத நீங்க யாருக்கெல்லாம் முடியுமோ அத பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அ எவ்ரி டே 48 நாள் வந்துன்னு இருக்குது. 48 நாள் நடந்துன்னு இருக்கிறது. என்ன? டி நகர்ல கீதம் தெரியுமா? அது நன்னா தெரியும். கீதத்துக்கு நேர் எதிர்க்க அங்க ஹால் இருக்கு. நமக்கு தப்போவன் மாரி அங்க சுவாமி வித்யாரண்யா ஹால் இருக்கு. நீங்க நேர்ல போறதுனாலும் போலாம். எப்படி முடியுமோ உங்களோட சௌரியத்துக்கு ஏத்த மாரி பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி சிவராத்திரி. சரியா? கரெக்ட்டா? 8ஆம் தேதி சிவராத்திரி வெள்ளிக்கிழமை. என்ன? சில பேர் நாங்க காஞ்சிபுரம் மட்டும் போறோம். எப்படின்னாக்க ஜெனரலா சிவராத்திரிக்கு என்ன நடக்கிறதுனாக்க, அங்க சாஸ்திராலயத்துல சாஸ்திராலயத்த ஆச்சாரியாவா இருக்கிறதுனால, அங்க வாரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் அங்க வந்து நெறைய கிராமத்துல குருஜியோடைய குருநாதருடைய அனுகிரகத்துல நெறைய ஒர்க்லாம் பண்ணி, இல்லையா? அ அங்க தொடர்பு கன்டினியூஸா இருக்கிறது. அதனால எவ்ரி இயர் அ சுவாமிஜி வந்து என்ன பண்ணுவார்ன்னா, "நீ வந்து சத்சங்கம் பண்ணும்பா." தெர்ஃபோர் நான் இங்க முடிச்சுட்டு, இதுவும் நமக்காக இங்க பண்றேன். ஏன்னா 4 ஜாமம் அங்க தான் இருப்போம். ஓகே. நம்ம இங்க எல்லாருக்காகவும் நம்ம பூஜையில நம்ம பண்ணணும். இல்லையா? சிவராத்திரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்டா மோட்சத்துக்கு வந்தவாளுக்கு அந்த நேரத்துல அவ பூஜை பண்ணி உண்மையாவே இந்த பிரயத்தனம் எல்லாம் ஸ்மூத் ஆகணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றக்கூடிய ஹைலி ரிகார்டட் ஹைலி இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி. புரியுறதா? அதனாலதான் சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் சன்னியாச தீட்சை எடுத்துப்பாங்க. அன்னைக்கு நீங்க பூஜைக்கு வந்தா சன்னியாசம் கொடுத்துட மாட்டேன், கவலைப்படாதீங்க. பட் அதோடைய சிக்னிபிகன்ஸ் அப்படி இருக்கிறது. புரியுறதா? பெரியவா அதை ஐடென்டிஃபை பண்ணி அழகா நமக்கு கொடுத்துருக்கா. சரியா? அப்படி. அதனால அத நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரோம். தெர்ஃபோர் இங்க முடிச்சுட்டு, நாங்க நேரா சாஸ்திராலயம் போயிட்டு, அங்க வந்து நாம வந்து சத்சங்கம் பண்ணிட்டு, அங்கேருந்து திரும்பி வர வழியில காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வந்துருவோம். அப்படி ஏற்பாடு. சரியா? இது உங்களுக்கு செய்தி. போன வருஷமும் பண்ணோம். இந்த வருஷம் பண்றோம். அடுத்த வருஷம் தெரியல. ஓகே. அதனால ஒரு ஒரு 10, 12 பேரு கண்ணு முழிப்பா. சில பேர் தனியா அவாளுடைய இது இருக்குது. ஆனா நெறைய பேர் வயசானவா. கஷ்டம் இல்லையா கண்ணு முழிக்கிறதுலாம் உங்களுக்கு? எப்படி கண்ணு முழிப்பேளா எல்லாரும்?
அதான் யாருக்கு முடியுமோ அவ பண்றா. இல்லன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு எனிவே சரியா? அதனால அப்படி இப்படி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஸோ போயிட்டு வருவோம். தெர்ஃபோர் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொன்ன மாரி கரெக்ட்டா நீங்க சாயந்தரம் கிளாஸ் இல்லாததுனால தூங்கணும். தூக்கத்துக்கு தானே கிளாஸ் லீவ் விட்டது. சப்போஸ் நீ தூங்கலன்னு வச்சுக்கோ. அடாடா! கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் தோணியிருக்கும். கிளாஸே இருந்திருக்கலாம் போல இருக்கே. நம்ம வேகத்துல வேண்டான்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரிலாம் தோணட்டும் நல்லது. ஆக மொத்தம் நீ தூங்கிட்டேன்னா கரெக்ட். சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன்னு அர்த்தம். வேடிக்கைக்கு சொல்றேன். சரியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை காத்தால கன்ஃபியூஸ் பண்ணல. சும்மா ஜோக் சொல்றேன். எப்ப ஜோக் சொல்றேன், எப்ப இது சொல்றேன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரியா இல்ல? சரி. அப்படி பண்ணுங்க. ஓகேயா? சரி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காத்தால ஸ்வேதா அஸ்வதர கிளாஸ் இருக்கும். அடுத்த வாரம் ரீகன்ஃபார்ம் ஆகும். ரத்னகிரீஸ்வரர்லயே இருக்கும் அது. கிளியரா? ஆ. இந்த லீவ் விட்டதுனால எப்ப வேணா எக்ஸ்ட்ரா வர சொல்லுவேன். அலாத சாந்தி. ஏன்னா கேம்ப்ல என்ன பண்ணோம்? கேம்ப்ல கேம்ப்ல முடிச்சானோ. அதுக்கப்புறம் மார்ச்ல ஒரு வாட்டி கடைசி 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 நாளும் லீவு. ஏன்னா ராஜவித்யாவை உத்தண்டியில கூட்டின்னு போய் என்ன பண்றோம்? சாதனா பஞ்சகத்தை எடுக்க போறேங்க. புரியுறதோ? கரெக்டா? ஆ. அதுக்கேத்த மாதிரி சப்போஸ் ஷெட்யூல் இடிச்சதுனாக்க சர்வதிரக்ஷி இருக்கு. உங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க கருட பகவான் மாதிரி வீடு வீடா வந்து கொத்திண்டு வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா அது? சரி. தேவைப்படாது. மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணின்னு தான் இருக்கேன். கம்ஃபர்டபுளா கூட்டின்னு போறதுக்கு ட்ரை பண்றேன். தேவைப்பட்டா என் இழுப்புக்கு கொஞ்சம் வரணும். சரியா? ஹரி ஓம். ஹரி ஓம்.